காணும்னு சொன்னியே, கிடைச்சதா இல்லையா? அதெல்லாம் கிடைச்சிருச்சு. இந்த டயனா எங்க இருக்கா? வீட்டுல இருக்காளா இல்ல வெளியே எங்கேயும் போயிருக்காளா? உள்ளதான் ரூம்குள்ள உட்காந்துருக்கா, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. உள்ளதா இருக்காளா? முன்னமே சொன்னா என்ன டீ? சரி சரி, நான் தான் அப்படியே தொடியா வரேன், நீந்தா அப்படியே வாச வழியா வா. ஒன்னா போறதா பார்த்தா என்ன ஏதுன்னு நோண்ட ஆரம்பிப்பா. சரியா? ஆ சரியத்த. வட்டிக்கார வடிவேலுக்கிட்ட தானே போறோம், இல்ல வேற எங்கேயாவது போறோமா? என்ன பண்றதுன்னு தெரியல, பாத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். வா. இந்த டயனா வாரா. அடியே ஏண்டி உன் புருஷன் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? சி, ஊர் முழுக்க அப்படிங்களா அசிங்கப்படுத்துறீங்களே, இதெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காடி. நல்லா 3 நேரமும் மூக்கு முட்டை நல்லா சாப்பிடுறல, வாங்கின கடனை கொடுக்கணும்னு உனக்குலாம் கொஞ்சம் கூட உடம்புல என்ன நான் சொல்றது? இங்க பாருங்க, என் புருஷன் ஒன்றும் எனக்காகவோ என் பிள்ளைக்காகவோ கடன் ஊர் முழுக்க வாங்கல. காலை முழுக்க 1 ரூபா கூட சம்பாதிச்சு சேர்த்து வைக்காம இங்க வாங்கி சாப்பிட்டு குடும்பம் நடத்துனதுக்காக தான் இப்ப என் புருஷன் 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறாரு. என்னைய சொல்றியா? என்னைய சொல்றதுக்கு தான் நல்ல வட்டிக்காரன் வந்து உன்னைய விலங்குன்னு விளங்கிட்டு போனா. நாளைக்கு தெரியும் உன் லட்சணம் என்னாண்டு. நாளைக்கு வட்டிக்காரன் ஊரை குட்டி உன் மூஞ்சில காரி துப்பும் போது தெரியும்டி யாரு ஊருக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்டானே. இந்தாரு, என் புருஷனை என்னைக்கு நான் அசிங்கப்பட விட மாட்டேன். நாளைக்கு வட்டி பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் இருக்கு சேதி. வாங்கின கடனை திருப்பி தந்த பறவு எந்த சிறுக்கியும் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க கூடாது சொல்லிவிட்டேன். தம்பி நல்லா இருக்கணும், தங்கச்சி நல்லா இருக்கணும்னு எல்லாருக்கிட்டையும் கையை நீட்டி கடனை வாங்கிக்கிட்டு என் புருஷன் அசிங்கப்பட்டுக்கிட்டு நிக்கிறாரு. ஆனா ஒரு சில சிறுக்கி எல்லாம் எந்த கவலையும் இல்லாம கால் மேல காலை போட்டு டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காளுவ. நீ பார்த்தா அப்படியே பட்டு எரிச்சிருவேன நானே. சந்தி சந்தி, யாரு இது? வெளியே வாயம் டீ வந்து யாருன்னு பாரு. உள்ளே இருந்துகிட்டு யாருன்னு கேக்குறேன். குரல குடுமா தெரியல. தண்ணி சத்தத்துல கேக்கல. நான் வாரேன் மலே, வாரேன். இன்னும் மலே, என்ன இவ்வளவு தூரம்? வசந்தி வரக்கூடாதா என்ன? இதுக்குல எதுவா இருந்தாலும் போன் போட்டு உன் வீட்டுக்கு தான் என்னைய வர சொல்லுவேன். இப்ப என் வீடு தேடி நீயே வந்திருக்கிய. நல்ல செய்தி சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அப்படி உட்காந்து பேசலாம். உட்கார்றதுக்குலாம் நேரம் இல்லம்மா. அந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வெண்ணி போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் அந்த குளிக்க எடுத்து கொடுக்கணும். அண்ணன் உள்ள இருக்காரா? ஆமா, காய்ச்சண்டு படுத்து கிடக்காரு. என்னாச்சு? எப்படி காய்ச்சல் வந்தது? 2-3 நாளா பனியில அணைஞ்சுக்கிட்டு கிடக்காரு, அதான் காய்ச்ச. வேற ஒண்ணும் இல்ல, இப்ப பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு இருக்கு. சும்மா விட்டுடாத டீ. காய்ச்ச வரும், அப்புறம் டெங்கு வரும், அப்புறம் என்னென்னவோ அம்மா எல்லாம் போடுது தெருவுக்குள்ள. பாத்துக்க என்ன. சரிம்மா, இப்ப பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அண்ணனை வச்சு பேசினா நல்லா இருக்கும். சரி, இப்ப என்ன, அண்ணன் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? ஒரு 10 நிமிஷம் தான். இந்த அடுப்ப வேணா நிப்பாட்டிட்டு வா. இல்ல பரவாயில்ல, தண்ணி இப்ப தான் போட்டேன். சொல்லு, என்னன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல முட்டி, என் தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காவ. அவைய பொண்ணுக்கு பங்குனிக்குள்ள கல்யாணம் முடிக்கணுமா. அதான் சீக்கிரத்துல மாப்பிள்ளை இருந்தா பாருன்னு சொன்னாவ. அதுக்கு தான் சரி, நம்ம சுப்பிரமணி இருக்கானே, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஐடியா எதுவும் இருக்கா இல்லையான்னு என்னன்னு கேட்கத்தான். அந்த பொண்ணுக்கும் அப்பா இல்ல, ஆத்தா மட்டும்தான். சரி, அவளுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்தா ஏதோ நம்ம பேரு நல்ல பேரா இருக்கும் இல்லையா? நீயும் நல்லா பாத்துக்குவ. அதுக்கு இல்ல, இப்ப என் குழந்தைனுக்கு என்ன இந்தாரே, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வச்சாதான் யாருக்கா இருந்தாலும் பொறுப்பு வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி வாம்பரிசனா யாம்பரிசனா என்ன வேலை வித்து செஞ்சு மாடிக்கு மேல மாடி கட்டியா வச்சாங்க. நம்ம வந்த பிறகுதான் புத்திமதியை சொல்லி குடும்பத்தை நிலவு நிறுத்தணும். அவளுக்கு நிலங்காணிலாம் சொந்தமா நிறைய இருக்கு, பாக்குறதுக்கு ஆளு கிடையாது. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா உன் குழந்தைனே எல்லாத்தையும் பாத்துக்குவான். அப்புறம் வரதட்சணைலாம் கூட ஏதோ அதிகமா செய்யறேன்னு தான் சொன்னாங்க. வரதட்சணை என்ன வரதட்சணை, குடும்பம் நல்ல குடும்பமா இருந்தா போதும், பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா போதும். என் குழந்தைனுக்கு ஆத்தா அப்பா இல்லைன்னு உனக்கே தெரியும். நீ பார்த்து வளர்ந்த பிள்ளை அவன் கொஞ்சம் துடுக்காதான் இருப்பான். எல்லாத்தையும் அனுசரிச்சு அவன் கூட குடும்பம் நடத்துற ஒரு நல்ல குடும்ப பொம்பளையா இருந்தா சரிதான். ஆனா எனக்கு எப்பவா இருந்தாலும் ஒரு கண்டிஷனு, எந்த காலத்திலயும் குடும்பத்தை பேசிட்டு தனியா போகக்கூடாது. அதை மட்டும் நல்லா சொல்லிடு. அதுக்கு யார் ஒத்துக்கிறாவளோ அவங்க மட்டும்தான் என் வீட்டுக்கு மருமகளா வர முடியும். ஏட்டி, இது என்ன நியாயம்? தனியா வச்சுக்கிட்டு போகக்கூடாதுன்னா அவங்க குடும்பம்னு வந்துருச்சுன்னா தனியா போய் தானே ஆகணும். அப்படிலாம் எனக்கு வேண்டாம்பா, அப்படிலாம் இருக்கவே வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் எந்த காலத்திலயும் நடக்காது வசந்தியே. அந்த மாதிரி என்னைக்கு நடக்குதோ அன்னைக்குதான் என் குழந்தைனுக்கு கல்யாணம். அதையும் நான் சொல்லிவிட்டேன். சரி, நான் சொல்றேன் பொண்ணு வீட்டுல. அப்புறம் என்ன இருக்கிற சொல்லு, எதுவா இருந்தாலும். ஒன்றும் இல்ல, பொண்ணுக்கு காலு கொஞ்சம் நடக்க முடியாது. அதனால இப்ப என்ன, கால் நடக்க முடியலன்னா என்ன, பொண்ணு நல்ல குணமா இருந்தா போதும் எங்களுக்கு. சரி, அவையில அப்ப ஒரு நல்ல நாள் பார்த்து உன் வீட்டுக்கு வர சொல்லட்டுமா? அறிவு கட்டல, நம்ம இங்க இருந்து போகணுமா இல்ல அவங்க அங்கிருந்து வருவாங்களா? அப்ப நீ ஏன் அண்ணங்கிட்ட கலந்து பேசி சொல்லு. முதல்ல நம்ம போய் எல்லாரும் பார்த்துட்டு வரலாம், பரவ அப்புறம் அவங்கள வர சொல்லலாம். சொல்றேன், அவர்கிட்ட சொல்லிட்டு என்னன்னு முடிவு பண்ற. ஏ வசந்தி, வெந்நீர் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இந்த அண்ணனே வந்துட்டாரு. வாமா உமாலே, என்ன இவ்வளவு தூரம்? உமாலே சொந்தக்கார பிள்ளை ஏதோ ஒண்ணு இருக்கான் கல்யாண வயசுல, அதான் நம்ம தம்பிக்கு வந்து கேட்டுக்கிட்டு போகுது. உமாலே, ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம கிணத்துல போய் தள்ள பாக்குறிய? என்னையா பேசுற நீ? என்ன பேசுற? என்ன
நீங்க என்ன எப்படி குடும்பம் எப்படின்னு எனக்கு தெரியாமல உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அவ அப்ப இல்லாத பிள்ளை, காலு கொஞ்சம் முடியாதவ. ஏதோ நமக்கு தெரிஞ்ச இடத்துல பார்த்து கொடுத்தா நாளைக்கு அவ நல்லா இருக்கலாம்னு தான் இங்க வந்து வசந்தியை கேட்டேன். சுத்தி உள்ளவங்க நல்லா இருந்தா போதுமா? புருஷக்காரன் நல்லவனா இருக்க வேண்டாமா? நான் வீட்டுல இருக்கிற எம்டனை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அவன் திங்கிறதையே ஓசிச்சோரு, அவனுக்கு இன்னொரு ஆளா? அதெல்லாம் வேணாமா, போமா. இங்க பாருங்க, அவனுக்குன்னு எந்த ஒரு கடமையும் இல்லாததாலதான் இப்ப அவன் சும்மா சுத்திக்கிட்டு கிடக்குறான். ஒரு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அவளுக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு வேலைக்கு போக மாட்டோம்னா என்ன? அவனாடி பொண்டாட்டியே வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல ராஜா பகதூர் மாதிரி படுத்து தூங்குவான். நீங்களே இப்படி அவனை பத்தி தப்பா சொன்னா ஊர்ல யார் நல்ல விதமா பேசுவா? ஊர்ல யார் வேணா பேசட்டும், ஆனா நான் பேச மாட்டேன்டி. கூட பிறந்தவன் உடம்புக்கு முடியாம ஒரு வாரம் கிடக்கானே, வீட்டுல சோறு பொங்குறாங்களா என்ன பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பானா? 3 நேரமும் மணி அடிச்ச மாதிரி வந்ததும் தட்டுல சூடா போட்டு வைக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு கல்யாணம் தான் கேடு. மலே, இந்த வயலுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டோமா? அவெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டு தருதலம்மா. நான் உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுறேன்டி. ஊருக்கு தான் வேலை, எப்ப பாரு என் குழந்தை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. வசந்தி, வா, நான் அப்புறமா பேசிக்கலாம். நான் தான் இங்க சொல்றேன், அப்புறம் என்ன நீ அப்புறம் போய் பேச போற? அம்மா வாயை மூடிக்கிட்டு போங்க. அம்மா அப்ப பிறந்ததுல இருந்து நீங்க அப்படியே ரொம்ப பொறுப்பா வளர்ந்துட்டீங்க. அவங்க தான் அப்படியே பொறுப்பு இல்லாம ஊர்ல தருதலை மாதிரி சுத்திக்கிட்டு கிடக்குறாங்க. ஐயா, நீ எப்படி இருந்த? நல்லா யோசிச்சு பாரு. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் காலமாடு மாதிரி தானே ஊரை சுத்தின. என்ன பேசுற நீ? அந்த வயசுல அவையவே அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் வந்துச்சுன்னா எல்லாரும் பொறுப்பா மாறிடுவாங்க. உம்மா கடடி, வளர்ற பயிரு பருவத்திலே தெரியாதா என்ன? கூட பிறந்த நானே சொல்றேன், அவன் ஒண்ணுத்துக்கும் உதவாக்கறேன்னு. இங்க பாரு, சும்மா அப்படியே நீ இது பண்ணிக்கிட்டு நின்னா அப்புறம் நல்லா இருக்காது. நீ என்னடி நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ற? கட்டணவன் சொல்றத காதுல வாங்காம நீ என்ன அவனையே பெருமை தள்ளிக்கிட்டு பேசுற? என்ன வார்த்தை பேசுறத பத்தியா? நீ எல்லாம் மனுஷனா? நீ உன்கிட்ட யார் பேசுவா? நின்னு கொழுந்தனுக்கு சால்ரா தட்டுறாள் இவன். இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் உன் காதுக்கே எடுபடாது. நாளைக்கு அவன் உன் தலையில நாமத்தை போட்டுட்டு போவாம இரு, அப்பதான் உனக்கு தெரியும். வெந்நீரை சுட வச்சிருக்கியா இல்லையா? எங்க போனாங்க இவங்க? நான் அப்படி தோட்டத்து பரமா வாரேன், நீயே வான்னு சொன்னாங்களே. அத்தரத்தை தூக்கிக்கிட்டு எங்கேயும் போயிடுச்சா? ஐயே, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையெல்லாம் இது இருக்கு. எங்கேயும் ஓட விடுற சத்தம் கேக்குது. கேட்டா இந்த கிழவி குரல் மாதிரி தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, என்ன இது வம்பா போச்சு நமக்கு. மாப்பிள பாத்தீங்களா? மாப்பிள, இந்த குடும்பத்து நிலவைய பாத்தீங்களா? ஐயோ, நான் என்னத்த சொல்ல? நீங்க மட்டும் இப்ப எனக்கு உதவி பண்ணலடா, நாளைக்கு என் மாமன் பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டு நிப்பா. மாப்பிள, உங்க கையை காலா நினைச்சு கேக்குற. என் மவனுக்கு எப்படியாவது பத்திரத்தை அடமானம் வச்சு அவனுக்கு வட்டி பணத்தை வாங்கி கொடுங்க மாப்பிள. அத்த சரி விடுங்க, கவலைப்படாதீங்க. நான் இருக்கல, கவலைப்படாதீங்க. எம்மாடி, எம்மா, ஏத்தா அங்க மருசா இப்படி வாங்கண்ணே. என்ன வீட்டுக்கு வராம இங்கே நிக்கிறியா? மாப்பிள வீட்டுக்கு வரதா வந்தாரு. வழியில மாப்பிளைய பார்த்தேன், அதை அப்படியே நிக்க வச்சு பேசிட்டேன். அவன் என் மருமவ ரொம்ப சிரமப்படுறா. அதான் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. என்ன தங்கம் எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? இன்னும் என்ன இந்த பக்கம்? நீங்க இப்ப என்னத்துக்கு அழுதுகிட்டு நிக்கிறீங்களா? என்னம்மா, குடும்பம் இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அழாம என்னமா செய்ய சொல்ற? அத்தை கிட்ட நீ ரொம்ப கவலைப்பட்டியா? அத்தை நேத்துல இருந்து தங்கத்துக்கு போன் பண்ணி மனசு உடைஞ்சு பேசியிருப்பாங்க போல. அதான் தங்க ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது, உடனே கிளம்பி அண்ணன் வீட்டுல என்ன பிரச்சனைன்னு பார்த்து முடிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டா. ஆத்தாடி ஆத்தா, நடக்கிற அவ்வளோத்தையும் மவளுக்கு உடனுக்குடனே தகவல் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கு போல கிழவி. ஏத்தா, நம்ம வீட்டுல நடக்கிறதுலாம் வெளியூர்ல இருக்கிற அவியலுக்கு ஏன் சொல்றீங்க? ஆண்டி, இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஏன் மவளுக்கு எதுவும் நான் சொல்லக்கூடாதா? தினந்தோறும் போன் பண்ணி அண்ணன் எப்படி இருக்கா, அண்ணி எப்படி இருக்கா, 2 பேரும் நல்லா இருக்காங்களா, தம்பி நல்லா இருக்கானு அவ தினந்தோறும் என்னைய விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட நடக்கிறது போறதை சொல்லாம எப்படி நான் மறைக்க முடியும்? இதுவரை ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது என் மவளுக்கும் தெரியாம நான் செஞ்சிருப்பேனா? அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன தெரிஞ்சு செய்யற விஷயமா? யாருக்கும் தெரியாம பத்திரத்தை அடமானம் போடலாம்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப எல்லாத்தையும் இப்ப நீங்களே தங்கத்துக்கிட்ட சொல்லிருக்கீங்க. உங்க மவ பேச்சு வாக்குல அவ அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தங்கத்துக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. அப்படியெல்லாம் என் மவ எதுவும் சொல்ல மாட்டா. அப்படியெல்லாம் என் மவ இருக்க மாட்டா. அப்படி இருக்கிறவளா இருந்தா எதுக்கு புருஷன் அனுப்பி விடுறா? தம்பி கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்கேன். தம்பி அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல பத்திரத்தை கொடுத்து இந்த பணம் வாங்கி தரேன்னு சொன்னாரு. நம்ம வீட்டு பத்திரத்தை கொடுக்குறோம், நம்பிக்கையான இடத்துல கொடுத்தாதான் நமக்கு நல்லது. அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் பொம்பளையா சேர்ந்து போனா ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதான் கூட துணைக்கு தம்பியை கூப்பிட்டேன். என்னமா ரசத்தி, என் மேல நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, உங்க மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. நாளைக்கு உங்க மச்சானுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு எதுவும் பிரச்சனை வந்தா எங்களோட போயிட்டோம். இதுல நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்க மேலே தானே வருத்தம் வரும். என்ன இப்ப என் மேல மச்சான் வருத்தப்பட போறாரு? உன் அண்ணனா உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். மச்சான் வருத்தப்பட என்ன இருக்கு? இப்ப என் தங்கச்சி கலங்கி நின்னுனா நான் வந்து நின்றுக்க மாட்டேனா என்ன? எதுக்கும் கவலைப்படாதுமா, நான் இருக்கேன் சரியா? நான் பாத்துக்கிறேன். 1/2 மணி நேரத்துல பணத்தை கொண்டு வந்து உன் கையில ஒப்படைக்கிறேன். எவனா வீடு ஏறி வந்து மச்சான பஞ்சாயத்தை கூட்டி அசிங்கப்படுத்துவான்னு சொன்னானா பணத்தை கொடுத்துட்டு இருக்கு அவனுக்கு. யார் வீட்டு மச்சானா எவன் பேசுறது? மச்சான் மேல எவனும் கையை வச்சா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும். ஐயோ அண்ணே, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். பணம் வாங்கிக்கிட்டு கொடுக்காம விட்டதே நம்ம தப்பு. நம்ம பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டு பணத்தை கொடுத்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதெல்லாம் யாரையும் எதையும் கேட்க வேண்டாம்ண்ணே.
நீங்க எப்படியோ கடவுள் மாதிரி வந்தீங்க. கடவுளே நேர்ல வந்து எனக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கு. எப்படியோ என்னை அசிங்கப்படுத்தாம என் புருஷன் மானத்தை காப்பாத்தினா போதும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் இது எதுவும் என் புருஷனுக்கு தெரிய வேண்டாம். ஏதோ இன்னும் 1 வாரமோ 2 வாரமோ ஒரு குழு முடிய போகுது. இன்னொரு குழு எடுத்து இந்த பத்திரத்தை மீட்டறேன். சரிம்மா அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், சரியா? பாத்தியாடியா மருமவன, பாத்தியா எதுக்கு போய் என் மருமவனை வர சொன்னேன்னு சொன்னியே? நீ பாரு, என் குடும்பத்துக்கு தூணே என் மருமவன் தான். என் மருமவன் இல்லைன்னா இந்த குடும்பத்துல ஒன்னும் நடக்காது. அதை இப்போ அது தெரிஞ்சுக்க. அப்பல நம்ம 2 பேரும் அப்ப கிளம்பலாமா? அப்ப நான் கூட வர வேணுமா? இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம். நீயும் கூட வந்தா அப்புறம் உன் புருஷன் உன்னைய காணும்னு தேடுவான். இதுவே நானா இருந்து தேடவும் மாட்டான், கொல்லவும் மாட்டான். போய் பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு வாரேன். ரீத்த அப்ப பத்திரமா போயிட்டு வாங்க. கண்டிப்பா பணம் கிடைச்சிடும்ல? ஏமா பணத்தை ரெடி பண்ணிட்டு தாமா நான் வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இடம் தான், எனக்கு தெரியாத இடம்லாம் எதுவும் கிடையாது. காலம் முழுக்க அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. ஆனா அந்த காசெல்லாம் எப்படித்தான் வருது, எங்கதான் போகுதுன்னே தெரியல. கடனுக்கு மேல கடனை வாங்கி கடனை கட்டியே வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. என் 3 பிள்ளைகளும் என்ன ஆகுன்னு நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. நான் இருக்கம்மா, நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு ஒண்ணுனா மச்சானுக்கு ஒண்ணுனா நான் செய்ய மாட்டேனா? உன் 3 பிள்ளைக்கும் தாய்மாமா இடத்துல இருந்து எல்லாத்தையும் நான் செய்யறேமா. இந்த ஒரு வார்த்தை போதும். நீங்க செய்யலனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும்ல. சரி வாங்க, நேரமாவது, வாங்க போலாம். பத்திரமா போயிட்டு வாங்க. என் மவளுக்கும் என் மருமவனுக்கும் நீங்க எல்லாம் காலம் முழுக்க நன்றி கடன் படணும்படியே. அறுபத்த பிள்ளையோ நம்ம குடும்பத்துல கஷ்டம்னதும் எப்படி வந்து நிக்குது பாரு. இப்படி ஒரு நல்ல மனசு யாருக்கு இருக்கும்? பொண்ணு கட்டின வீடு நல்லா இருக்கணும்னு யாரு நினைப்பா? சொல்லுடி, யாரு நினைப்பா? இந்த காலத்துல இருக்கிற எந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி நல்லா வாழணும்னு நினைக்கிறா. ஆனா என் பிள்ளைய பாத்தியா, கஷ்டம்னதும் புருஷனை அனுப்பி விட்டு அதை சரி பண்ணிட்டு வான்னு சொல்லி விட்டுருக்கா. என் மவா இருக்கிற வரையும் தான் நீங்களாம் நல்லா இருக்க முடியும், பாத்துக்கோங்க. அவளுக்கு அவ அண்ணனும் அவ தம்பியும் அம்புட்டு இஷ்டம். சரித்த, சரி. தங்கத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. நான் தங்கத்துக்கு போன் பண்ணி பேசுறேன். நன்றி எல்லாம் சொல்லி என்னைய தனியாளாக்கிடாதம்மா. அண்ணன் தங்கச்சிக்குள்ள என்ன நன்றி இருக்கு? நன்றி என்னைக்குமே நான் உனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி எப்பவும் உனக்கு துணையா நான் இருப்பேன். இதெல்லாம் தெரிஞ்சு மச்சானே உன்னை எதிர்த்தாலும் நான் இருக்கமா உனக்கு. அப்படியே முருகா, ஏதோ உன்னை நம்பினதுக்கு நீ என்னை கைவிடல. சொந்தம் பந்தம்லாம் நல்லது கெட்டதுக்கு வரலனாலும் ஆபத்துங்கும் போது கை கொடுக்குறாங்களே, அதுவே போதும். இவங்க பண்ற உதவியை நான் எந்த ஜென்மத்திலையும் மறக்க கூடாது. இவர் மட்டும் இப்ப இல்லைன்னா என் புருஷன் ஆசைக்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நிக்கணும். எப்படியாவது இவரு பேரு கிடாம இவரு இப்ப வாங்கி கொடுக்குற பணத்தை கொஞ்ச நாள்லயே திருப்பி கொடுத்துடணும். நிம்மதியாவே இருக்க கூடாதா மாமா? சொல்லுங்க, நிம்மதியாவே இருக்க கூடாதா? என்னமாச்சு? மறுபடியும் எதுவும் பிரச்சனையா? மறுபடியுமா? எப்பவும் பிரச்சனை தான். எதுக்கு எடுத்தாலும் அக்கா என்னையே திட்டுறாங்க. எது பேசினாலும் என்னையே குத்தி காட்டி பேசுற மாதிரி பேசுறாங்க. ஏன் உன்னைய திட்டுறா? எதுக்கு? என்னாச்சு? என்னாச்சு நீ என்னையே கேட்காதீங்க. நேத்து கடன்காரன் வந்து கடனை கேட்டதுக்கு என்னையே திட்டுறாங்க மாமா. கடன்காரனா? யாரு? எனக்கு உங்க தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு யாருக்கிட்டயும் 1 லட்சம் கடன் வாங்குனீங்களாமே. வடிவேல் அண்ணனா? அந்த பேருதான். அவரு நேத்து வந்து கடனை நாளைக்குள்ள திருப்பி கொடுத்துடணும், வட்டியும் முதலுமா 1.5 லட்சம் ஆயிடுச்சு. நாளைக்கு கடனை தரலனா பஞ்சாயத்து குட்டி உங்களை அசிங்கப்படுத்துவோன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு அக்கா கண்ட நாய்க்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுதா இன்னைக்கு என் புருஷன் இப்படி கடன்காரனா நிக்கிறாருன்னு என்னைய காட்டி பேசுறாங்க. நான் உங்களை கேட்டேனா மாமா? நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க மாமா, நான் என்ன பண்ணட்டும்? இது என்ன இது பேச்சு? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஏன் கடமை? அதுக்கு நான் கடனை வாங்குவேன், என்ன வேணா பண்ணுவேன். அது எதுக்கு அவ உன்னையே சொல்றா? எங்க இருக்கா அவ? இடத்துலதான் இருக்காங்க. ஏய் ராசாஜி! வேணாம் மாமா, பிரச்சனை எதுவும் வேணாம். என்னால எந்த சண்டையும் வேணாம். உங்களுக்குள்ள மன கஷ்டத்தெல்லாம் யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் உங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அக்காவை அடிக்க வச்சேன்னு அக்கா அதுக்கும் என் மேல பழியப்படுவாங்க. என்ன மாமா? என்ன நொன்ன மாமா? என்ன மாமா? அக்காவை அடிச்சிடாதீங்க, வேணாம் மாமா. உன் வாயால என்னைய மாமான்னு கூப்பிடாத. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க, சொல்லிட்டு அடிங்க, குத்துங்க, கொல்லுங்க. எதுவும் சொல்லாம ஏன் இப்படி நீ அடிக்கிறீங்க? என்ன பண்ணன்னு வேற சொல்லணுமா? என்னைய ரொம்ப பெருமைப்படுத்திருக்கல நீ பண்றதெல்லாம் சொல்றதுக்கு. என்ன தப்பு பண்ணனு நீயே நல்லா யோசிச்சு பாரு. பேசவே எனக்கு பிடிக்கல. மாமா வேணா விடுங்க. மூஞ்சிலே புடிக்காத.